Namo Himalaya, sending you all love and light. நிம்மதி வேணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன், இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன், உங்களுக்குள்ள சூழ்ந்து இருக்க சிச்சுவேஷன்ஸ், நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களோட தேவைகள் தான். அதாவது பணத்த பத்தி தான் பேசுறேன். தேவையில்லாத செலவுகள் நீங்க தான் இழுத்துக்கிறீங்க. அண்ட் யூ எண்ட் அப் இன் இஎம்ஐ, லோன் இதெல்லாம் பே பண்றதுக்காகவே நீங்க உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டு இருக்க வேண்டியது தான். அப்ப நான் எதையுமே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. நீங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. எஸ், கிரியேட்டர் இறைவன் தான் உங்கள அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, பார்க்குறது எல்லாத்துக்கும் ஆசைப்படுறீங்க. அதுதான் தப்பு. கார் வாங்குறது தப்பு கிடையாது. இப்போ ஒரு நல்ல லக்ஸரி ஒரு காரே நீங்க வாங்குறீங்களா? வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்றது முக்கியம். அடுத்தடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் அது ஏதோ ஒரு கோவில் மாரி, இல்ல ஏதோ ஒண்ணு அச்சீவ்மென்ட் மாரியும் நெனச்சுக்கிறீங்க. நீங்க அங்கேயே நிக்கிறது கிடையாது. அடுத்து ஒரு வீடுக்கு போறீங்க. வீடை நீங்க நீங்க எத்தன நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இருந்தாலும், ஒரு நாளைக்கு ஒரு நைட்ல நீங்க ஒரு பெட்ல, ஒரு வீட்ல தான் தூங்க முடியும். அப்ப நான் அபண்டன்ஸ் அப்படின்றது இங்க தப்பா உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்காங்க. ரிச்சா இருக்கிறது வேற, வெல்த்தியா இருக்கிறது வேற. தெரிஞ்சுக்கோங்க. வெல்த்தியா இருக்கிறதுனா எல்லா விதமான வெல்த்தும் உங்ககிட்ட இருக்குன்றது அர்த்தம். ரிச்னா சும்மா காசு தான். ஆனா அதுக்கு பிரச்சனை, கர்மா எல்லாமே வரும்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு தேவைகளை எவ்வளவுக்களவு கம்மி பண்றீங்களோ, அதுக்காக கஷ்டப்படணும்ன்றது அர்த்தம் இல்ல. நல்ல வாழ்க்கையா நீங்க வாழலாம். இதே 3Dய உங்க குடும்பத்தோட நீங்க எத்தன பேரா இருந்தாலும் சரி, இல்ல தனியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, இந்த மாரி நீங்க வேலைக்கு போயிட்டு வர்றது, லோன் கட்டுறதுன்னு சொல்லி உங்க மொத்த 3D லைஃப் உங்க மொத்தமான லைஃப் ஸ்பேனே இதுல முடிஞ்சிரும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பதான் 20ல இருந்த மாரி இருந்துச்சு. அதுக்குள்ள என்னடா என்னடா 45 அப்படின்ற மாரி போயிடுறாங்க. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, நீங்க தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறதுனாலயும், பிளஸ் தேவையில்லாத செலவுகள் அதன் மூலியமாக வரக்கூடியதையும் நீங்க ஏத்துக்கிறீங்க. எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்யறது பேரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. தலைவலி அது பேரு. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கே அது தலைவலின்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் தேவையில்லாம நீங்க யாருக்கு பண்ணீங்களோ, அவங்களுக்கு ஒரு தலைவலியாகவும் ஹர்ட் பண்ணிருவீங்க ஈஸியா. முதல்ல நீங்க யாருன்றத கண்டுபிடிக்கணும். நிம்மதி வேணும்னா, முதல்ல நீங்க யாருன்றத கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன தேவை? வேணும்ன்றது வேற, தேவைன்றது வேற. சரியா? இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் நீங்க இங்கேருந்து 10 இயர்ஸ் லேட்டர் நான் ஒரு இன்சூரன்ஸ் போடுறேன். நான் இந்த வீட்டுல நான் வாங்கிருவேன். இப்படி செட்டில் ஆயிருவேன். பிள்ளைங்கள செட்டில் பண்றேன். இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இருக்கக்கூடியது டெம்பரரி. நீங்க எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கீங்களோ, அந்த மிஷன உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும்ன்றத யோசிங்க. இந்த சமயம் கூட யோசிக்காம, இதே மனப்பான்மையில 2025ல இன்னும் என் செலவை எப்படி விரைவுபடுத்தலாம்? இப்படி ஒரு கூட்டம் வேற இருக்கு. அடுத்த வருஷம் எப்படியாவது ஒரு வீட்ட கட்டிரணும். எதுக்கு? வீட்ட என்ன தூக்கிட்டு போறீங்களா? For whom you are doing all these things? எதுக்குங்க பண்றீங்க? Because of the society pressure. நீ வீடு வாங்கலனா நீ வேஸ்ட். இந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலனா வேஸ்ட். என்னமோ பிரச்சனை. எல்லாமே பாருங்க. Somebody is conditioning you. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிஷனிங் தான், ப்ரோகிராமிங் தான். ஃபுல்லா கரெக்ட். ஒருவேளை இப்படி ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃபீட் பண்ணலன்னா நீங்க வேற மாதிரி இருந்திருப்பீங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்க பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல அடுத்த ஸ்ட்ரீட்ல இருக்காம ஒரு வீடு வாங்கிட்டா இல்ல கார் வாங்கிட்டானா நம்மளுக்கும் அது தோணும். இந்த ஏஜ்ல நம்ம இன்னும் கார் வாங்கலையே அப்படின்னு. இட் இஸ் நாட் ரிக்வயர்டு. இங்க எல்லாமே இன்டர் கனெக்டட். உங்களுக்கு தேவைக்கு நீங்க வாங்கிக்கலாம். நான் ரொம்ப ஆஃபன் யூஸ் பண்றேன், இல்ல எனக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்காக நான் கார், அதெல்லாம் ஓகேங்க. ஆனா சும்மா இந்த ஒரு ஃபேன்சி ஐட்டம் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வாங்கக்கூடாது. இட் இஸ் வேஸ்ட். தேவையில்லாதது. ட்ரெஸ்ஸும் அது மாதிரி தான். இஷ்டத்துக்கு ட்ரெஸ். இதெல்லாம் எதுக்கு? அது யாருக்காவது கொடுக்கலாம். அது கொடுக்க மனசு வருதா? போடலன்னா இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் போடாமலே வச்சிருப்பீங்க. ஆனா முந்தைய வருஷம் நீங்க சொல்லியிருப்பீங்க, இது மாதிரி நான் ஒரு ட்ரெஸ் வாங்கணும். தண்ட செலவு. அது நம்ம போட போறதும் இல்லை, யாரும் கொடுக்கவும் மனசும் வராது.
இந்த மாதிரி எல்லாம் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் ஸ்டோரிங் சம் கார்மிக் டெபாசிட். இது பயமுறுத்துறதுக்காக இல்லை. நீங்க எதுக்கு இதை நீங்க யோசிச்சு அதை வாங்கணும்? இதெல்லாம் பாலா போனது மைண்டால வந்ததுதான். எப்பயுமே ஒரு விஷயம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு உங்க முன்னாடி வந்து நிக்குதுன்னா தெளிவா டிசிஷன் எடுக்கிறதுக்கு பழகணும். அதுக்கு பிரசன்ட் ஸ்டேட் சரணாகதி எல்லாம் உங்களுக்கு பிராக்டிஸ்ல இருக்கணும். அப்பதான் இறை அருள் உங்களுக்கு அந்த ஆசி வழங்கி அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணு, இது ஏத்துக்கோ இல்லை இதை ஏத்துக்காத அப்படின்றது உங்களுக்கு உணர்த்தப்படும். நீங்க யோசிக்க வேணாம், உணர்த்தப்படும். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. நான் யோசிக்கிறேன். when you think you are doing something, when you feel the creator is giving you something. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க உங்க மைண்டை கொஞ்சமாச்சும் ஷட் ஆஃப் பண்ணாதான் இறைவன் வந்து கேம் விளையாட முடியும். இல்லைன்னா நீங்களே உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க வேண்டியதான். போற வரவங்களாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் லோன் அதிகமாகும், இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி போடக்கூடாது. ஆனா எது தேவையோ எல்லாரோட நன்மைக்கும் எல்லாரோட நலன் கருதி நீங்க இருக்கீங்களான்றதையும் பார்த்துக்கணும். எந்த ஸ்கூல்லையும் வந்து டெய்லி 1 hour மெடிடேஷன் தியானம் சொல்லி தரது இல்லை. ஆன்மீகம்னு நான் பேசவே இல்லை. இங்க நான் மெடிடேஷன் எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் நீ டாப்பர் ஆவ, இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் டாப்பர். இதெல்லாம் தேவையில்லாத பிஸ்னஸ். அதுக்கு கிட்ட நீங்க ஒரு வீடு பார்ப்பீங்க. இட்ஸ் செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கே தெரியல. இந்த மாதிரி சிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க 2025க்குள்ள கால் வைக்கும் போது உங்க வலது காலோ இல்லை இடது காலோ எந்த கால் நீங்க வச்சாலும் சரி, சில விஷயங்கள் வந்து நீங்க பார்த்து செய்யுங்க. போன வருஷம் தான் இப்படி, இனி அடுத்த இந்த அப்கமிங் இயர் வந்து நிறைய நம்மளோட எக்கனாமிக்கே வந்து நிறைய வந்து மாறிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணணும். நாட் லைக் 2024 73ல இருந்த மாதிரி சிட் பேக் பண்ணிட்டு ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டோமா அப்படின்றது கிடையாது. பி கேர்ஃபுல். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், கேஷை கையில வைங்க கையில வைங்கன்னு. அவ்வளோ கேஷையும் தூக்கி கையில வைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது எப்பயுமே கேஷை கையில வைங்க ப்ளீஸ். இது வந்து ஒரு வேண்டுகோளாக தான் என்னால் சொல்ல முடியுது. இதை பற்றி பேசணும்னா தனியாக பேசணும். இங்கே பேச விடுவாங்களான்றதும் எனக்கு தெரியலை. என்னால் மட்டும் சொல்ல முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கேஷை கையில் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் அப்கிரேட் எல்லாம் ஓகே, பட் நம்மளோட ஓல்டன் டேஸையும் மறந்துடாதீங்க. தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்குனீங்கன்னா எதுக்காக செய்கிறீங்க, இதனால என்ன எனக்கு கிடைக்க போகுதுன்றது ஒரு செகண்ட் உங்களுக்கு கேட்குற நபர்களுக்கும் நீங்கள் அது புரிய வைக்கணும். நீங்களும் முதல்ல தெளிவாக இருக்கணும். அந்த இடத்துல நீங்களே தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா போய் சிக்கிக்குவீங்க. ஸோ நிம்மதி வேணும்னா முதல்ல உங்கள் செலவை குறைக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. என்னடா இது பொருளாதார கிளாஸா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நிறைய பேர் சிக்கி அதுக்காகவே ஓடுற மாதிரி இருக்கு. காலையில் எந்திரிச்சதுல இருந்து சரி ராத்திரி வரைக்கும் இதே ஒரு ஓட்ட பயணமாவே இருக்கு. வாட் ஆர் யூ டூயிங் இன் யுவர் லைஃப்? இதுக்கு அவங்களுக்கு பேட்டரி போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க? சத்தியமா கிடையாது. somebody is manipulating you. இது பேர் தான் கண்ணி வெடி. எங்க எந்த வெடி இருக்குன்றதை யூ கேன் நாட், அதை உங்களால் அசியூம் பண்ணவே முடியாது. நீங்க கேர்ஃபுல்லா இல்லைன்னா அது போட்டு தள்ளிடும். ஸோ கம்மிங் பேக் டு 2024 அண்ட் 2025. ஓ காஷ், ஓகே 24 எண்ட் ஆயிடுச்சு இல்லை, இன்னையோட இதை சொல்ல முடியாது. ஸோ 2025 நிறைய சேஞ்சஸ் இந்த பிளானட் நோக்கி வரப்போகுது. அஃப்கோர்ஸ் சன்னோட ஆக்டிவிட்டி ரொம்ப கேயாட்டிக் கண்டிஷனில் போயிட்டுருக்கு. இட் இஸ் கிரேசி. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிளாஸ் சோலார் ஃப்ளேர் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பட் நோபடி டெல்ஸ் யூ. த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதையோ ஒன்று மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் விட்டுட்ருப்பாங்க. அது ஒரு யூஸும் இல்லை, ஒரு புண்ணியமும் இல்லை. நீங்கள் தான் விழித்து இருக்கணும். நான் என்ன பார்க்கணும், என்ன கேட்கணும் அப்படின்றது. இனிமேவாது கொஞ்சம் உங்கள் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் சரி நானும் சரி இறைவனோட பார்ட்டிகளில் தான் சிதறடிக்கப்பட்டிருக்கோம். இறைவன் எப்படி இருக்காருன்னா ஜோதி வடிவமாக, அதாவது லைட் எனர்ஜி ஃபார்மேட். பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட ஃபோட்டான் ஷவர், நீங்கள் ஒரு ஃபோட்டான் பாத் எடுக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். யூ கேன் ஹீல் எனிதிங். அது எல்லாத்துக்காகவும் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. ஆனால் அதை பற்றி யாருமே பேசுகிறதும் கிடையாது, அதை சொல்லவும் மாட்டாங்க. இந்த மீடியா வேற தான் உங்களுக்கு வாரம் ட்ரெண்டிங்னு இறக்கும். நீங்கள் இறைவனிடம் போய் சேரணும்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். ஃபோட்டான் ஷவர், ஃபோட்டான் இன்னும் நிறையா இன்டெப்த்தாக 2025 பேசலாம். அது கொஞ்சமாச்சும் நீங்கள் ரெடி ஆகணும். இல்லை நான் எங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா வெரி சிம்பிள்.
10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டி எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ரேஷன் கடையில் ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கூகுள் பண்ணீங்கன்னா யூ வில் கம் டு நோ. அப்போ நம்ம அரிசி சாப்பிட்றது எல்லாமே சூப்பராக இருக்கான்னு கேட்டால் எல்லாமே மாறி போயிடுச்சு. எல்லாத்துலேயும் பெஸ்டிசைட்ஸ். ஒரு ஆப்பிள் ஒழுங்காக நம்ம சாப்பிட முடியுதா? நான்லாம் ஆப்பிள் சாப்பிட்றதே ஆசையை வெறுத்து போயிடுச்சு. எப்போ கடைசி ஆப்பிள் சாப்பிட்டேன்னு கூட எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு வேக்ஸ் வேக்ஸ் வேக்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாக நான் சொல்லியிருக்கேன் அதில் வேக்ஸ் தடவுறாங்கன்னு. ஆனால் இப்போ அது ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா? இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இங்கே பிறப்பு இறப்புன்ற சுழற்சி நீங்கள் கட் பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப சிக்கிடுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது பெரிய பெரிய சான்ஸ், மாபெரும் சான்ஸ் திருப்பி அவரோடய போய் சரணாகதி ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெடிடேஷன். தியானம் பண்ணி தான் ஆகணும். ஃபோக்கஸ் வரலனாலும் சிட் அண்ட் மெடிடேட். பிரம்ம முகூர்த்தம்ல எந்திரிச்சு பண்ண உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்? காஸ்மிக் எனர்ஜி, அதுவும் இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபோக்கஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரம் பண்ணீங்கன்னா அது பேர் தவம். இது ரெண்டுத்தையும் பண்ணணும். நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கூடாது. அடுத்த ஸ்டேஜுக்கும் நீங்கள் தாவணும். எஸ். அண்ட் நம்பர் 2, கம்பேஷன் ஸ்டேட். கருணை. இறைவன் எப்படி இருக்கிறார்? கருணை வடிவமாக இருக்கிறார். நீங்களும் சரி நானும் சரி எத்தனையோ தப்பு செஞ்சுருக்கலாம். ஆனால் உருகி வேண்டுனா ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையா? ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். இல்லையா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே நான் ஹெல்ப் பண்ணி சுற்றிட்டு இருக்கேங்க, என் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சூப்பராக காத்துட்ருக்கேங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மேலே போனீங்கன்னா அது ஜட்ஜ்மெண்ட்டில் எடுபடாது. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ செல்ஃபிஷ்னஸ். நீ எனக்கு ஏதோ பண்ணுற, அதனால எனக்கு ஏதோ தருவ அப்படின்ற மாதிரி தான் இது கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தான் வந்து ஓடிட்டுருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி, உங்கள் சொந்தக்காரங்க இதெல்லாம் இல்லை. கருணைன்றது இருக்கலாம், ஆனால் கருணைன்றது உண்மையான மீனிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், வெளியில், அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பிளட் லைன் நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறீங்களான்றது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். அப்படிலாம் எனக்கு காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரே அனிமல்ஸ் எத்தனையோ, தெரு நாய் இருக்குது, தெரு பூனை இருக்குது, குருவி இருக்குது, காக்கா இருக்குது, எறும்பு இருக்குது. எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து எத்தனையோ காட்டு செடி இருக்குது அதில் போய் ஊற்றுங்க. எவ்ரி திங் வில் பி நோட்டட். யாருங்க நோட் பண்ணுறா? நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணுறீங்க வித் த ஹையஸ்ட் பிக்சல். அண்ட் நம்பர் 3, பவர் ஆஃப் சரண்டர். சரணாகதி. எது நடந்தாலும் சரி சரணாகதி. அவர் எதுக்கோ பண்ணுறார் அப்படின்ற தன்மை, அக்செப்டன்சி, அண்டர்ஸ்டாண்டிங், இது ரெண்டுமே இருக்கணும். இது கம்பைன்ட். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட். இந்த 3, 4th அண்ட் 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பைண்டாக ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். இது மூணுத்தையும் நீங்கள் வந்து செயல்படுத்தினா தான் அந்த ஒரு ஸ்டேட்டை வந்து நீங்கள் அடைய முடியும். ஏன்னா பல பேர் பிரச்சனையில் இருக்கும்போது சரண்டர் பண்ணணும்னா வந்து செட் ஆகாது இல்லையா? பல கொஷின் வரும். இது எதுக்கு பண்ணுறாரு, எதுக்கு அப்படி இப்படின்னு. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா நம்பர் 5 இஸ் த கிராட்டிடியூட். நன்றி கடன். நன்றி கடன் அப்படின்னு அந்த ஃப்ரீக்வன்சியை போய் நீங்கள் டேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் சரணாகதியில் போயிடுவீங்க, ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் வந்துடுவீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? 3, 4 and 5 இப்படி தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கம்பைண்டில் இருக்கும். 3, 4 and 5 இது ஒரு பேக்கேஜ். நான் எதுக்குங்க நன்றி கடன் செலுத்தணும்னா வெரி சிம்பிள். நேச்சர்லேருந்து தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியிலலாம் உங்கள் பில்டிங்கை எழுப்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்? கிராவிடேஷனல் புல் இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் சரி எங்கேயாவது மிதந்துட்டு இருக்க வேண்டியது தான். மதர் நேச்சர் இஸ் வெரி சாஃப்ட் இல்லை? நிறைய விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம திருப்பி ரீபே பண்ணுறதுக்கு சரி செய்யவும் இல்லை, எதுவுமே பண்ணலை, எடுக்க மட்டும்தான் செய்கிறோம். அது இப்போ தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளுது. ஆனால் அதே நம்மளால் ஏற்றுக்க முடியல. எடுக்கும் போது மட்டும் அமைதியாக இருந்தது உங்களால் ஏற்றுக்க முடியுது இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் 4, ப்ரெசன்ட் ஸ்டேட். ப்ரெசண்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக 3D இந்த ஃபால்ஸ் ரியாலிட்டி, ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில் போய் சிக்கிக்கிட்டீங்கன்றது செல்ஃப் செக், செல்ஃப் டெஸ்ட், செல்ஃப் ப்ரூஃப். அவ்வளோதான். யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கேயே போய் தொங்கிட்டு இருந்தீங்கன்னா விச் மீன்ஸ் யூ ஆர் ஹேங்கிங் இன் த பாஸ்ட். தட் செகண்ட் இஸ் ஓவர். பிகினிங் ஆஃப் த வீடியோ அது ஓவருங்க. இப்போ இந்த செகண்ட் இங்கே கவனிக்கிறீங்களா அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியம். இல்லைன்னா கிளிங்கிங் இன் த ஃபியூச்சர், இப்போது இந்த ஒரு 10 வருஷத்துக்கு என்னங்க ஆகும், இல்லை அடுத்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னாலும் சம்திங் யூ ஆர் மிஸ்ஸிங் இன் த ப்ரெசென்ட். ப்ரெசென்ட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இஸ் அ ப்ரெசென்ட், இட்ஸ் அ கிஃப்ட். You can create your reality only when you are in the present. ப்ரெசண்ட்டை விட்டுட்டு நான் எதையோ வந்து பெரிய சரித்திரம் கிரியேட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் நாட் டூ. அக்கார்டிங் டு த ப்ரோக்ராம், அக்கார்டிங் டு த கோடிங் ஆஃப் திஸ் ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில் தான் நீங்கள் ஆப்ரேட் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஏதோ சாதிச்சுட்டு நினைப்பீங்க, நாட் அட் ஆல். அந்த கோடிங் தகுந்த மாதிரி நீங்கள் ஏதோ சாதிச்சுட்டு வர்றீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க, அழுவுறீங்க, எல்லாமே அது தகுந்த மாதிரி தான் இருக்கும்.
பிரசன்ட்ல இருந்து பார்த்தா மட்டும் தான் உங்கள யாரு என்ன சொல்றாங்க? எதுக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க? என்ன கேட்குறாங்க? செய்யலாமா? இல்ல வேணாமா? எல்லாமே அனலைஸ் பண்ணணும்னா, நீங்க பிரசன்ட்ல இருந்தா மட்டும் தான் முடியும். இறைவன் வந்து எப்பயுமே அவங்க வந்து ஜோதி வடிவமா இருக்கிறாருன்னா, அது எல்லாமும் இருக்கிறது. அவர் பெர்மிஷன் இல்லாம இங்க ஒரு ஆட்டம், ஒரு அணுவும் அசையாது. இத வச்சு ஒரு சில பேர் அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே அவர் செயல் மட்டும் தான். இந்த புரிதலே இல்லன்னா, உங்களால எப்படி அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியும்? இந்த ஒரு கொஸ்டினோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். இறைவனிடம் போய் எல்லாரும் சேருவோம். காட்ஸ் பார்ட்டிக்கிள் தான் எல்லாருக்குள்ளயுமே. We are all in the form of gods and goddesses, but we forgot who really we are. Namo Himalaya.